வெல்கம் டு ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்பதை எப்படி வந்து ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது, நீங்கள் வந்து தூங்கக்கூடாது, நடக்கக்கூடாது, ஆடக்கூடாது, ஓடக்கூடாது, பாடக்கூடாது, நிற்கக்கூடாது, தூங்கக்கூடாது, ஃபேன் போடக்கூடாது, சுவிட்ச் போடக்கூடாது, இது மாதிரி ஏதாவது வாட் எவர் இட் இஸ் கூடாதுங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து தமிழில் யூஸ் பண்ணும்போது ஆங்கிலத்தில் கண்டிப்பாக வந்து சுட் நாட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணால் வந்து ரொம்ப வந்து பெர்ஃபெக்டாக வந்து அது வந்து மேட்ச் ஆகும். மோஸ்ட் ப்ராபப்லி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹையரில் உள்ளவங்க வந்து லோயரில் உள்ளவங்களை வந்து சொல்லலாம். அதாவது ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைகளை வார்ன் பண்ணுறது, கண்டிக்கிறது அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து சொல்லும்போது இந்த மாதிரி இடத்த ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஒரு மேனேஜரியல் கேட்டரில் வந்து கீழே உள்ளவங்களை பேசும்போது வந்து இதை வந்து வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு சென்டென்ஸ். இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து பயன்படுத்தணுங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சாப்பிடக்கூடாது. இந்த அவர் அப்படிங்கிறது ஹீ. இந்த ஹீன்ற இடத்துக்கு பதிலாக வந்து சி சுட் நாட் இட். அவள் சாப்பிடக்கூடாது. இட் சுட் நாட் இது சாப்பிடக்கூடாது. தே சுட் நாட் இட் அவர்கள் சாப்பிடக்கூடாது. வி நாம சாப்பிடக்கூடாது. வி சுட் நாட் இட் அதாவது நாம சாப்பிடக்கூடாது. ஸோ இது மாதிரி வந்து கண்டினியூவாக வந்து நம்ம வந்து நிறையா அந்த ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்டை வந்து கண்டிப்பாக வந்து மாற்றி நம்ம வந்து எதை வேணுமான்னு போட்டு பேசலாம். அண்ட் செகண்ட் இது இதுதான் வந்து காமனாக வந்து சுட் நாட்னா ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. சுட்னா வந்து செய்யணும், சுட் நாட்னா கூடாது, செய்யக்கூடாது. ஸோ தென் ஃபைனலி வந்து ஃபோர்த்தாவில் அந்த வார்த்தை வந்து ஈட். இது வந்து ஆக்ஷன் வேர்டு, வெர்புன்னு நம்ம சொல்கிறோம். இந்த வெர்பை யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம வந்து அதை வந்து மாற்றிக்கிட்டே போகலாம். இந்த ஈட்டுக்கு பதிலாக வாக்கு போகிறோம் அடுத்த சென்டென்ஸில். ஹீ சுட் நாட் வாக். அவன் வந்து நடக்கக்கூடாது, அவள் நடக்கக்கூடாது, அது நடக்கக்கூடாது, அவர்கள் நடக்கக்கூடாது. வி சுட் நாட் வாக் நாங்கள் நடக்கக்கூடாது. அது மாதிரி நிறைய அப்படியே கண்டினியூவாக சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த வெர்பை வந்து மாற்றிக்கிட்டே போகிறோம். அது ஸ்பீக்குங்கிறது பேசக்கூடாது. ஹீ சுட் நாட் ஸ்பீக்குங்கிறது பேசக்கூடாது. அது ஹீ சுட் நாட் ஸ்லீப் அப்படின்னா வந்து தூங்கக்கூடாது. ஹீ சுட் நாட் சிங்க் அப்படின்னா வந்து அவன் வந்து பாடக்கூடாது, அவர் பாடக்கூடாது. அவர் வந்து ஓடக்கூடாது. ஹீ சுட் நாட் ரன் அவர் வந்து ஓடக்கூடாது. அவர் தோல்வி அடையக்கூடாது. ஹீ சுட் நாட் ஃபெயில். ஸோ இது மாதிரி நம்ம வந்து இந்த லாஸ்ட்டாவில் அந்த வெர்பை வந்து ஆக்ஷனோட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எப்படி வேணும்னு மாற்றி அமைச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பயன்படுத்தினா வந்து இது வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக அமையும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி தான், போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், யாராச்சும் இன்னொரு பர்சனை வந்து பக்கத்தில் வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள வந்து தமிழில் வந்து இந்த தமிழில் உள்ள வார்த்தையில் வந்து பெருசாக சொல்லுங்கள். நான் சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, ஆடக்கூடாது, பாடக்கூடாது, நான் போகக்கூடாது அப்படின்னா ஐ சுட் நாட் கோ. நான் வந்து நடக்கக்கூடாது, ஐ சுட் நாட் வாக். அது மாதிரி அவரை வந்து ஆப்போசிட் உள்ளவங்களை வந்து சொல்லிவிட்டு தமிழில் வந்து வெரசாக சொல்லிவிட்டு அதே நீங்கள் வந்து ஹீ சுட் நாட் ஈட், ஹீ சுட் நாட் வாக், ஹீ சுட் நாட் ஸ்பீக்னு நீங்கள் வந்து அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஹெவியாக வந்து கண்டினியூவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இது வந்து உங்கள் மனதில் நல்லா பதிஞ்சு நீங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து இந்த கூடாதுங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிங்களோ அப்போ வந்து இதை பயன்படுத்தினா ரொம்ப வந்து பெர்ஃபெக்டாக அது வந்து மேட்ச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக எல்லா கிராமரையும் வந்து அழகாக கவர் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.